தேவபிரியர், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா? பிஜேபி அரசியலுக்காக தடுமாறுகிறதா? ஒரே கேள்வி. ஏன்னா கோர் ஹிந்துத்துவா பேசிக் அடிப்படையில் சாதிவாரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில். ஆனால் நான் 2024 செப்டம்பரில் அகில இந்திய ஆர்எஸ்எஸ் தலைவர் தேவை என்று சொல்லியிருக்கிறார். பாஜக சரி வழி இல்லை, எல்லோரும் வாக்குகளுக்காக அடிப்படை கொள்கையிலிருந்து மாறி தற்போது தடுமாறுகிறது. சார் அனைவரும் தேவையா இல்லையா? இல்லை அனைவருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கொள்கை, சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிற கொள்கை இருந்து 24 கோடி பேர் இது எக்ஸ்ட்ரீம்லி பாவர்ட்டியிலேருந்து இப்போ 5 கோடியாக குறைச்சிருக்குன்னு பன்னாட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரையும் முன்னேற்றம் வேலை நடந்தாலும் எதிர்கட்சிகள் சமூக நீதிக்கு எதிராக மக்களை பிரிவினைவாதம் மைனாரிட்டி மதவாதம் தூண்டுவதற்கு இதை எடுத்துக்கொள்றப்ப நீ எடுத்துக்கொள்ளும் ஆயுதத்தையே நானும் எடுத்துக்கிறேன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டாங்க. சாதி நான் கேட்ட கேள்வி என்ன? சாதிவாரி உண்மையான தேவைதானா? இல்ல எடுக்க முடியுமாங்கிறதுலயே, அதாவது நீங்க நான் கேட்கறது தேவையா இல்லையா, எடுக்க முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா இல்லையா? தேவையா என்றால் தேவை, ஆனால் தேவைதான், தேவை, ரைட். ஆனால் எடுப்பது அதுக்கு ஒழுங்கான ஒத்துழைப்பு மக்களிடமும் அரசியல் கட்சியிலிருந்து கிடைக்குமா? ஏன்னா 1930 கடைசியாக எடுத்த சென்சஸ் போது பலருக்கு என்னுடைய ஜாதி தேர்லன்னு வந்த டீச்சர் எடுக்க வந்தவர்களே போட்டுக்கொண்டார்கள் அப்படின்லாம் இருக்கு. எல்லா ஜாதிகளும் உங்க ஜாதி பேரை சொல்லாதீங்கன்னு 2011 சென்சஸ் அப்ப அறிக்கை விட்ட பத்திரிகை செய்திகள் எங்கிட்ட அப்படியே இருக்கு. எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் நீங்க யாரும் உங்க உள் ஜாதியை சொல்லக்கூடாது, யாரும் நீங்க படையாச்சி நாயகர் அப்படின்லாம் எல்லாரும் வன்னியர்னு சொல்லணும், யாரும் நீங்க மரக்காயர் லப்பை அப்படின்னு பிரிச்சு சொல்லக்கூடாது, எல்லாரும் தமிழ் முஸ்லீம் எல்லாம் உருது முஸ்லீம் சொல்லணும். எல்லா ஜாதிகளும் இந்த சென்சஸ்லயே என்ன பிராமணர்கள்லயே நீங்க யாரும் உங்க உட்பிரிவெல்லாம் சொல்ல ஐயர் ஐயங்காரெல்லாம் சொல்லாதீங்க, வெறும் பிராமணர்னு சொல்லுங்கன்னு ஒரு அறிக்கை வருகிறது. ஸோ உண்மையான ஜாதியை சொல்லாமல் கணக்கு கூட்டி காட்டுவதற்காக ஒரு இது நடக்கக்கூடாதுங்கிறப்பதான் இதனாலதான் வேண்டாம். தேவப்பிரியாட்ட ஒரு கேள்வி. பீகார்ல பிபிசியினுடைய கட்டுரை ஒன்று வெளியாகுது. சரி, பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்புல அவுட் ஆஃப் ஷெட்யூல்டு ரிசர்வேஷன் பட்டியல் இல்லாத இது விட்டுருங்க, அவங்க பல சாதி, கல்வி, உட்பிரிவு, மொழி, மதம், தொழில், சமூக அமைப்பு எல்லாரையும் கேட்குறாங்க. சரி. ஆனால் வட இந்தியாவில் பெரும்பாலும் உயர் சாதிகள் கதவை கூட திறக்கலை. எதிர்ப்பு தெரிவிக்கிற கருத்தையும் களத்தில் இருந்து பீகார்லேருந்து வந்திருக்கு. பீகாரில் 2,59,00,000 குடும்பங்களில் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டாச்சு. ஓகே, சரியா? 2ஆம் கட்ட ஏப்ரல் மே முடிய, இது 2023 கணக்கு நான் சொல்றது, 23 பழைய கணக்கு. ஆய்வுகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ உயர்நீதிமன்றத்தில் 2023 அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. பீகாரினுடைய சாதிவாரி கணப்பு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வடநாட்டில் 22% இருக்கும் உயர் சாதிகளின் வாக்கை பாஜக இழக்குமா? உயர் சாதி என்றால் பிராமண ஜாதி மட்டுமல்ல, இஸ்லாமிய சியாக்கள் இருக்கிற, நல்ல கவனிங்க, எல்லாமே இருக்கிறாங்க. பார்த்த உடனே இங்க உயர் ஜாதின பிராமணர்கள் நினைச்சிடக்கூடாது. இல்ல, அங்கதான் வரேன் பிரச்சனையே. அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சமூக நீதி என்றால் சமூகத்துல உயர்ந்து இருந்தவர்களை எல்லாம் பிசியில பெரும்பாலும் தென்னகத்துல செய்யப்பட்டுள்ளது. அதாவது பெரிய நிலச்சுவாந்தார்கள் கொண்ட ஜாதிகள்னு எடுத்தால் வட இந்தியாவில் ஜாட்டுகள் வரும், குஜராத் பக்கத்துல பட்டிடார்கள் வரும். அவர்களை பிசியில் சேர்ப்பதை அலோ செய்யவில்லை சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி யாரெல்லாம் நாங்கள் மறவர்கள் போர்படை வீரர்களாக இருந்தோம் அப்படின்னு ரஜ்புட்டுகளை பிசியாக சேர்க்கல. இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரையும் சேர்த்துவிட்டு எல்லாருமே பிசின்னு ஆக்கியாச்சு. அடுத்தது எஸ்சி என்ற வார்த்தைக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட் என்று பெயர். பிசி என்றால் பேக்வேர்டு கேஸ்ட் என்பதை பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ் என்று மாதிரி இந்து மதத்திலிருந்து வெளியேறியவர்களையும் அதில் உள்ள இழுத்திருக்காங்க. இது நடைமுறைக்கு சரியா என்றதெல்லாம் விவாதத்துக்கு உரிய. அதை கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க. நடைமுறை ஹிந்து மதத்திலிருந்து வெளியேறினா யாரு? எல்லா மத முஸ்லீம்களும் ஹிந்து மதத்திலிருந்து வெளியேறாங்க. அதான் சார் இப்ப பிரச்சனை. கிறிஸ்தவர்களும் ஹிந்து மதத்திலிருந்து வெளியேறாங்க சார். இந்து மதம் தான் உலகத்தின் முதன்மை மதம். இல்ல முஸ்லிம் மதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஷ்ரஃப், அஜ்லஃப், அம்லஸ் 3 பிரிவு இருக்கு. இதுல 3வது பசுமந்தா முஸ்லிம்கள் ஒரு 40% 60% மட்டுமே பேக்வர்ட்ஸ். ஆனா இருக்குது அங்க வடநாட்டுல. அதுக்கு வேற பேர் இங்க கொடுப்பீங்க சார், வேற பேர் இங்க கொடுப்பீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, இது திருவாலங்காடு பக்கத்துல ஹரிச்சந்திராபுரம்னு ஒரு ஊர்ல ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்கு இங்க வீடு, முஸ்லிம்கள் இருக்கிற தெருவுல வீடு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இல்ல. சோ இந்த பிரிவினை எல்லா மதத்திலும் இருக்கு. இன்குலாப்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார். இன்குலாபுடைய கடைசி பேட்டி நான் தான் எடுத்தேன். நல்ல கவனிங்க சார். அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நாவிதர் சமூகமாக இருந்ததனால் என்கிட்ட சொன்னார் சார், அவரு என்னை அந்த சமூக அழுத்தத்தினால் நான் சென்னைக்கு இப்படியே மரணித்து போறேன்னாரு.
அவர் நான் போயிட்டு வந்து ஒரு வாரத்துல இறந்து போடுறேன். நான் சொல்றது எல்லாமே நான் ரெக்கார்ட் தான் சொல்றேன். நீங்க அப்ப நான் சொல்றதுனா நான் படிச்சிருக்கேன். நீங்க சொன்ன திருவாலங்கோட்ல நான் சொன்னா சாண பிடிக்கிறாங்க. அதே மாதிரி அதனால இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. மாறும் பொழுதே நீங்கள் சரியான பிரிவில் முஸ்லிம் பிரிவில் சேர்ந்தால் தான் பிசியா இருக்க முடியும். ஆனால் தமிழக அரசு ஒரு இது போட்டு மொத்த முஸ்லிம்களையும் பிசியில சேர்த்துச்சு. அப்ப உண்மையான பிசிக்கு போகாமல் அந்நிய மதத்தினர் இப்ப உள்ள வந்து எடுத்துக்கிறாங்கிறது ஆகுது. எனவே இதை முழுக்க சரி பண்ணணும்னு சொன்னால் உண்மையா சொல்லுவாங்களா? இதனாலதான் இதுல நீங்க குழப்பம் வந்து இப்படியா போகணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியா இல்ல, முறையாக நடத்தணும். இப்ப முறையா நடக்காம தான் சொல்றீங்களா? நடக்க முடியாது. வன்னியர்னா படையாச்சி சொல்ல மாட்டாரு, தேவர் சமூகம்னா வேற சொல்லுவாரு, பாயினா சொல்லுவாரு, உள்பிரிவை சொல்லாத. இப்படி சொன்னா இது நடக்கணும் நடக்காம போகணும் சொல்லுங்க. இது நடக்கணுமா நடக்க கூடாதா? இல்ல நடக்கணும், குழப்பம் வரணுமா இல்லையா சார்? நடக்கணும்னா இப்ப சின்ன உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைத்தார்கள். அதுக்கு முன்னாடி 18 கோடி சிலிண்டர் மாதத்திற்கு சப்சிடியோட போச்சு. அது இணைத்த பிறகு 13 கோடியா 4.5 கோடி சிலிண்டர் குறைஞ்சு போச்சு. ஸோ அன்னைக்கு 400 ரூபா இருந்தது, இன்னைக்கு 25 ரூபா தான் சப்சிடி வருது. ஸோ இவை சரி பண்ணணும்னா முறையாக செய்யணுங்கிறது தான் பிரச்சனை. ஆனால் இப்போ ஒரே ஒரு கேள்வி ஐயா, முதல் கேள்வி அப்புறம் ரெண்டாவது சட்டை போனீங்க. என்ன பாருங்க, பிஜேபி தேர்தலுக்காக வழக்கம் போல ஒரு அரசியல்வாதியா மாறிட்டாங்க, நேரத்துக்கும் காலத்துக்கும். அது சொல்லணும்ல நீங்க. எதுக்கு பிஜேபி கொண்டு தன்னுடைய கொள்கை என்ன? அனைவருக்குமான ரிசர்வேஷன் கூடாதுங்கிறதா பிஜேபியினுடைய ரிசர்வேஷன். ஆரம்ப கட்டத்தை பேசுவோம் சார். சார் ரிசர்வேஷன் கூடாதுன்னு பிஜேபி வந்த பிறகு என்னைக்கும் சொல்லல. திருப்பி நீங்க பிஜேபி கட்சி 1984 தான் 82 தான் சுயம் சேவாக்கு வச்சுக்கிடுங்க. இல்ல, அன்றைய நாள்ல இருந்து ஒரு நாள் கூட எதிர்க்கல. ஏன்னா நீங்க வரலாறு சார், கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய பிஜேபி விட்டுருங்க. 84 கட்சி ஆரம்பிச்சு மத்திய பிரதேசல 2 சீட் படிச்சதுக்கு முன்னாடி 54 ஜனசங்கமா இருந்த போது RSS இருக்கும் போது அதுக்கு முன்னாடியே இந்த ரிசர்வேஷனுக்கு எதிர்ப்பா இல்லையா? ரிசர்வேஷன் கூடாதுங்கற எதிர்ப்பா இல்லையா சார்? இன்றைக்கு பிசிக்கு அது ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிற மண்டல் கமிஷன் பிஜேபி, இன்றைய பிஜேபி நீங்க சொல்ற அத்வானியும் வாஜ்பாயும் இருந்த மொரார்ஜி தேசாய் ஆட்சியின் போது போடப்பட்டது. அந்த ரிப்போர்ட் 81ல கொடுத்தா கூட திருப்பி விபி சிங் ஆட்சி வர வரைக்கும் காங்கிரஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இந்திரா காந்தி 4 வருஷம், ராகுல் காந்தி 5 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 89ல வந்தாரு விபி சிங், ஆட்சியை கவிழ்ந்து மண்டல் போயிடுச்சு, முடிஞ்சு. இப்போ தேவப்பிரியா சார் சொன்னது ஒரு அறிவார்ந்த ரீதியா பேசுறாங்க. ஆனா இந்திய சமூகத்துக்கு இது சாத்தியமாக்குமா? எதுக்கு ஒரு கேள்வியை நான் கேட்கறேன்னா, நல்லா கவனிங்க. பல நெறியாளர்கள் சில விஷயங்களை பேசுவாங்களா இல்லையான்னு தெரியல. முத்தமிழ் அறிஞராக உலகம் முழுவதும் அறியப்பட்டதாக திரு கருணாநிதியை கொண்டு வந்தார்கள். வரலாற்று உண்மையை நல்லா பேசுங்க. சரி சரி. திரு வைகோ என்ன சொன்னார் ஒரு நேரத்தில், அவரை பார்த்து இப்படி பிபி ஊதி காட்டுச்சார். இது பெரிய அளவில் விமர்சிக்கிறதுக்கு வந்த பட்சி. சரி. அப்ப இப்படிப்பட்ட மனநிலையில் தானே இருக்கிறாங்க மிகப்பெரிய அறிஞர்களும் எழுத்தாளர்களும் படிப்பானவர்களும். சாதிக்குள் புதைந்து தானே கிடக்கிறார்கள். முத்தமிழ் அறிஞருக்கு அவருடைய சாதியை காட்டினாரா இல்லையா வைகோ? ஐயா, இதுல ஒண்ணே ஒண்ணு, இன்றைக்கு நிச்சயமாக மக்களுக்குள் அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன டீ கடை முதல்ல எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் யார் சமைக்கிறாங்க, யார் சர்வ் பண்றாங்கன்னு கூட சிட்டியில பாக்குறது இல்லை. ஆனால் கிராமங்களில் ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்குங்கிறத நானுமே ஒத்துக்கிறேன். உள்ளதை சொல்லணும். இப்ப இந்த சென்சஸ் சார் போன தடவை சொன்னது, இந்த தடவை சொன்னதெல்லாம் என்னன்னா, இந்த சென்சஸ் எடுத்துட்டா ரிசர்வேஷன் சீலிங்கை ஏற்றணும்னார். பீகாரில் எடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஏற்றியது செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம், பாட்னா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது. ரிசர்வேஷன் 49.5% தாண்டி போகக்கூடாதுன்னு இருக்கு. தமிழகத்தில் 69% இருக்கு என்று சொன்னால் ரிசர்வேஷன் அடிப்படையில் மெடிக்கலை தவிர இன்னைக்கு இன்ஜினியரிங்லாம் சீட்டு எளிதாக போயிடுச்சு. நீட் வருவதற்கு முன்பாக வருடம் எம்பிபிஎஸ்ல கிடைக்காத மாணவர்கள் போய் நாங்க 50% தான் கிடைச்சிரும்னு சொல்லி சீட்டு எண்ணிக்கையை அதிகரித்து 50% தான் தமிழகத்திலும் இதுபட்டது. இன்னைக்கும் தமிழகத்தில் உள்ள மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஆல் இந்தியா கோட்டா 50% ரிசர்வேஷன்ல தான் ஃபாலோ பண்ணப்படுகிறது. 69 எல்லாத்துலயும் இல்லை. இங்க 69க்கும் காரணம் என்ன? எல்லா ஜாதியையும் பிசியில் கொண்டு வந்துட்டாங்கிறது ஒரு பிரச்சனை. நான் சொல்லிட்டேன். அங்க ஜாட்டுகள், ரஜ்புட்ஸ் போன்றவர்கள் சேர்க்கல. இங்க அதற்கு சமமான ஜாதிகள் எல்லாம் பிசியில் இருக்கு. அதுக்கு அடுத்தது கிரீமி லிஸ்ட். ஐயா ரொம்ப அழகா சொன்னார், பேக்வர்ட்னஸ் எடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னார். அவர் ரெங்கராஜ் சாருடைய விவகாரம் என்னன்னா, அவர் ஒரு முற்போக்கு சிந்தனவாதி.
நல்ல நான் கவனிங்க. சொல்றது உச்சநீதிமன்றம். அவரு அந்த அடிப்படையில சாதிகளை பிரிக்கிறார். இந்திய சமூகத்தில் நான் அது வந்துடுறேன். சாத்தியமா? சார், அது இல்ல. திரு ரங்கராஜனுடைய கருத்து சாத்தியம் இல்லைங்கிறதா. இல்ல, நான் ஒரே நிமிடம். இப்ப எடுக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஒரு 20% உள்ள பட்டியல் ஜாதி மற்றும் பழங்குடிகள் எல்லா சென்சஸ்லயும் எடுத்திருக்கோம். இதுவரைக்கும் எடுக்கப்பட்டுள்ள அனைத்து சென்சஸ்லயும் SC/ST உடைய கணக்கு எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த 10 வருடத்துல 4 முறை ரிசர்வேஷன் என்பது பர்மனன்ட் கிடையாது, அவர்களில் முன்னேறிய கிரீமி லேயரை எடுக்கணும், SC-க்குள்ளேயும் எடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அம்பேத்கர் இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப இது 10 வருடத்திற்கு மட்டும். அப்ப இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சாதி வாரியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுங்கிறீங்க சார். இப்ப நீங்க அந்த கருத்தை ஏன் சொல்றீங்க? இப்ப நீங்க அந்த கருத்தை ஏன் சொல்றீங்க? இப்ப கிரிமி லேயரை கொண்டு வரணும். அம்பேத்கர் வந்து இட்ஸ் நாட் பெர்மனன்ட். மண்டல் கமிஷன் வந்த பொழுது அந்தந்த கேஸ்ட்ல இருக்கிற கிரிமி லேயரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளால கிரிமி லேயர் எங்க ஊர்ல இல்லைன்னு சொல்லி சொன்ன சீஃப் செக்ரட்டரியை கோர்ட்ல ஆர்ஜர் பண்ணாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளும் இத பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் ஹிந்து பேப்பர்ல 140 ஜாதிகளில் பிசியில் சேர்த்ததில் பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்களாக வேண்டுமென்றே அந்த ஓட்டை நோக்கி வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்குன்னு ஹைகோர்ட் தடுத்திருக்கு. இன்றைய பேப்பர்ல இருக்குது. சோ இது வந்து மக்களை பிரித்து அதுல மொத்தமா எங்க ஓட்டு வரும் அதைத்தான் சார் கேட்கிறேன். ஐயா வரேன். மக்களை ஒரு நிமிஷம். மக்களை பிரித்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யதில்ல. அப்போ பிஜேபி அந்த வலைக்குள்ள சிக்கிட்டாங்கறத கேள்வி. எதிரி எடுக்கும் ஆயுதத்துக்கு நீங்க அதே பதில் கொடுக்கணும். கத்தியை காட்டினா கத்தியை போடணும், ஏவுகணை வந்தா நான் அதுக்கு பதில் கொடுத்தாகணும். அப்ப பிஜேபி ஒரு சாதாரணமான மேடைக்கு தக்கன வேஷம் போட்டு ஆடுகிற ஒரு கட்சி, அரசியல் கட்சி தான். பிஜேபி தற்கொலை கட்சி இல்ல, தெளிவா இருங்க. எப்படி பிஜேபியும் சாதாரண கட்சி இல்ல சார். அவங்க தான் இறக்க கூடாது. கத்தியை காட்டும் போது நீங்க தற்கொலை கட்சி அல்ல, அப்படியே மார்ப காட்டுறது இல்ல. தற்கொலை கட்சி இல்லனா தற்கொலை கட்சி இல்லனா ரொம்ப இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்கு. தற்கொலை கட்சி இல்லனா கொலையை நியாயப்படுத்தணும். இல்ல தேவப்பிரியா ஐயா சொன்னதுக்கு நான் கேட்டேன். ஃபண்டமெண்டலா கேக்குறேன் நான். क्वेश्चन வந்து கிரீமி லேயர் அது வந்து தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. கிரீமி லேயர் இஸ் நாட் ஜஸ்ட் क्वेश्चन ஆஃப் எகனாமிக் ஃபார்வர்ட்னஸ் ஆர் பேக்வர்ட்னஸ். சரி, அது தப்பா புரிஞ்சுக்க சொல்றாரு. கிரீமி லேயர் அதுதான் எக்கனாமிக் கிரைட்டீரியன் போட்டு இவ்வளோ லட்சத்துக்கு மேல இவ்வளோ 8 லட்சத்துக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கீம் போட்ட மாதிரி இவ்வளோ அது கீழே பாவர்ட்டி அந்த மாதிரி அந்த எக்கனாமிக் கிரைட்டீரியன் கணக்கு இல்ல. ஒரு கண்டிஷன் நான் சொல்றது கண்டுபிடிங்க. அத நீக்காமை இது மண்டல் கமிஷனே இம்ப்ளிமென்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. சார் மண்டல் கமிஷன் கொண்டு வந்தப்பயே பேக்வர்ட்னஸ்ல கிரீமி லேயர் நீங்க எந்த வழியில கொண்டு வந்தாலும் வருடம் ஒரு பர்சன்டேஜ் எடுங்க, இவங்கெல்லாம் இந்த ஜாதியில் ஃபார்வர்ட் ஆயிட்டாங்க, ஓசி ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து சொல்லாத வார்த்தையை நீங்க நான் கிரீமி லேயர்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல. இல்ல நான் மண்டல் கமிஷன்ல இருக்கிறத தான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல இருக்கிறத தான் சொல்றேன். Please don't, sir, you are not conducting a monologue. You are gone off at a tangent. நான் கிரீமி லேயர்னு நீங்க சென்சஸ் நீங்க பேக்வர்ட்னஸ் சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன். I have not used the word creamy layer. தயவு செஞ்சு தேவையான ட்விஸ்ட் பண்ணாதீங்க சொன்னதெல்லாம். அதெல்லாம் அப்புறம் நீங்க தேவையில்லாம கிரீமி லேயர் போறீங்க. நான் அதெல்லாம் போகல. கிளாஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.